லூக்கா 8:46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஆண்டவருக்குள்ளாக வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அறிந்திருந்தாள். எனவேதான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு சுகம் கிடைத்ததாம். எனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டது, அது யாருக்கு சென்றது, யாருக்கு சுகம் கிடைத்தது என்று கேட்டபொழுது அவள் நடுங்கிக் கொண்டே முன்பாக வந்தாள். இன்றைக்கு நீங்களும் கூட வியாதிப்பட்டிருக்கலாம், நீங்களும் கூட பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், நீங்கள் கூட பிள்ளைகள் நிமித்தமாக அதிக மன உளைச்சலின் மத்தியில் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், நடுங்கி கொண்டிருக்கலாம். இயேசுவண்டை வாருங்கள். அவரிடத்தில் வல்லமை ஏராளமாக கொட்டி கிடக்கின்றது. அந்த வல்லமை புறப்பட்டு வருகின்ற பொழுது உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய மன பாரங்கள், பயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சனப்பொழுதிலே உங்களை விட்டு நீங்கிவிடும். நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை எந்த மனிதனாலும் எந்த ஒரு சூழ்நிலையாலும் கொடுக்க முடியாததை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒரு நிமிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அடிமைப்பட்டு இப்படியே கடைசி வரைக்கும் தாழ்ந்து கிடக்க வேண்டுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் தொடர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டே இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அவருக்குள்ள இருக்கிற வல்லமை இப்பொழுது உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.